கார்டன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப சுவையான பால் சுறா மீன் குழம்பு. இந்த அட்டகாசமான பால் சுறா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அதிக அளவுல மருத்துவ குணங்கள் நிறைந்தது, ரொம்ப சுவையானது. வாங்க இந்த சுவையான பால் சுறா மீன் குழம்பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பால் சுறா மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பால் சுறா மீன் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நான் பெரிய பச்சை மிளகாவா ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் எடுத்திருக்கேன். அதனால 2 மிளகாயை இப்படி கீறி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாதாரண பச்சை மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில் அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சில் தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காய் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி தோலோடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது தேங்காய், வெங்காயம், சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவை நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சுட்டுச்சு, கடுகு சேர்த்துக்கிறலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறலாம். வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். அது வரை இருக்கட்டும். நான் ஏற்கனவே வாவல் மீன் குழம்பு எப்படி மண் சட்டியில் செய்கிறது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுவரை பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் குழம்பு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலே மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். மண் சட்டி இல்லைன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கடாயை பயன்படுத்திக்கோங்க. நான் மண் சட்டி இல்லாத நண்பர்களுக்காக இந்த மாதிரி இன்னைக்கு கடாயில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அது வரை இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். சும்மா 2 பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கிறலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் அப்படியே சேர்த்துக்கோங்க. லேசாக எண்ணெயில் இப்படி பரட்டி விட்டுறலாம். நீங்கள் இந்த மசாலா பொடியெல்லாம் தேங்காய் அரைக்கும் போது சேர்த்தே அரைச்சிக்கிறலாம். அப்படி அரைச்சிங்கன்னா அம்மியில் அரைச்ச மாதிரி சுவை கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் பரட்டி செய்யும் போது இது ஒரு சுவையில் இருக்கும். நம்ம போன தடவை இதே மாதிரி நான் தேங்காயோட அரைச்சி காமிச்சேன். இந்த தடவை எண்ணெயில் வதக்கி காட்டுறேன். எப்படி வேணால் நீங்கள் செஞ்சுக்கிறலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா
கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை லேசாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு இந்த தேங்காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு, ஒன்று சேர்ந்து வந்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சா புளி தண்ணியை அப்படியே சேர்த்துக்கறலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்ச தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறலாம். நமக்கு குழம்பு வேணும் அதனால. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. குழம்போட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயாச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கறலாம். பாருங்க, இந்த மாதிரி மீனெல்லாம் சேர்த்த உடனே திரும்பவும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு சரியா இது ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே வேகட்டும். மீனை அதிக நேரம் குக் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் மீனெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். 3 நிமிஷம் வேக வச்சா போதும், நமக்கு நல்லா வெந்துடும். ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். நடுவில் நீங்கள் மீனை கலந்து விட வேண்டாம், கரண்டி போட்டு அடிக்கடி கிண்டக்கூடாது. இப்போ 3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்க, சரியாக 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு மீனெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு. எந்த மீனுமே நமக்கு உடையவே இல்லை பாருங்க. இப்போ நம்ம கடைசியாக எடுத்து வச்சிருந்த அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கறலாம் இந்த இடத்துல. நான் வந்து இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெயை சேர்க்கணும். சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்ப சுவையான அட்டகாசமான பால் சுறா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்பை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.